இன்றைய நாளில் சனி வக்ரகதி வக்ர ஆரம்பம் காலை 9:30 மணி அளவில் மீனராசியில் சஞ்சரிக்கின்ற சனி வக்ரமடைய தொடங்குகின்றார். இந்த வக்ரம்னா என்ன, எப்படி இந்த வக்ரம் அடைகிறார் அப்படின்ற விஷயங்களை கொஞ்சம் பார்க்கலாம். வக்ரம் அப்படின்னு சொல்லும்போது சூரியன் சம்பந்தமாக ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இருக்கின்றது. பொதுவாகவே ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் சூரியன் சந்திரன் சம்பந்தப்பட்டு தான் நடக்கும். அதில் சூரியன் தான் எல்லா விஷயத்திற்குமே பிரதான காரணம். லக்னம்னா அது சூரியன் தான். யோகங்களில் நிறைய யோகங்கள் சூரியனால் தான். அந்த சூரியன் தான் நிறைய கிரகங்களுக்கு பலம் தரக்கூடியவராகவும் நிறைய கிரகங்களை பலம் இழக்க செய்யக்கூடியவராகவும் இருப்பார். சூரியனோடு மிக அருகாமையில் வந்துட்டால் அந்த கிரகமே அஸ்தங்கம் ஆகிடும். அப்படியாக இந்த வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வும் கூட சூரியன் சம்பந்தமாக தான் நடக்கின்றது. எப்படி சனி இப்போ மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். சூரியன் எங்கே இருக்கார்? மிதுன ராசியில் இருக்கார். இன்றைக்கு ஆனி மாதத்தினுடைய 29ஆம் நாள். 2-3 நாட்களில் ஆனி மாதம் முடிந்து பிறகு ஆடி மாதம் சூரியன் கடக ராசிக்கு வந்து விடுவார். இதுதான் அந்த வக்கரத்துக்கான அடிப்படை. சனிக்கு 5, 6, 7, 8, 9ஆம் இடங்களில் சூரியன் வரும்போது சனி வக்ரம். இல்லைனா சூரியனுக்கு 9, 8, 7, 6, 5 இந்த இடங்களில் சனி இருந்தால் சனி வக்ரம். இதில் நடுவில் வரக்கூடிய இடங்களில் முழுமையாக வக்ரமாகும். முதல் வீடு கடைசி வீடில் ஆரம்பமும் முடிவும் இருக்கும். வக்ரம் தொடங்கிறது, வக்ரம் முக்தி அடைகிறது, வக்ரம் பூர்த்தி அடைகிறது அப்படின்ற விஷயமானது இருந்து கொண்டு இருக்கும். அப்போது இந்த சூரியன் சம்பந்தப்பட்டு தான் இந்த வக்ரம்ன்ற விஷயம் நடக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ரெண்டாவது, இந்த வக்ரம்னு சொல்லும்போது அதில் என்னென்ன புரிதல்லாம் இருக்குது? வக்ரம் அடைந்த கிரகம் உக்ரமாக வேலை செய்யும், உக்ர பலனை தரும் அப்படின்னு ஒரு கூற்று இருக்கிறது. வக்ரம் அடைந்த கிரகம் பின்னோக்கி போக தொடங்கும். வக்ரம் அடைந்த கிரகம் அடுத்து பின்னாடி ராசியில் இருந்து தரக்கூடிய பலனை தரும். வக்ரம் அடைந்த கிரகம் பலத்தை இழந்துவிடும். வக்ரம் அடைந்த கிரகம் மீண்டும் மீண்டும் அந்த பணியை செய்ய வைக்கும். இப்படி நிறைய கூற்றுகள் இருக்கிறது. இப்போ சுய ஜாதகப்படி ஒரு கிரகம் வக்ரம் அடையுதுன்னு சொன்னால் அந்த கிரகம் நன்மையை செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் அந்த நற்பலனில் குறைவு ஏற்படும். ஆனால் கெடுபலன் தரக்கூடிய கிரகமாக இருக்கும்போது கெடுபலன் அதிகமாகும். அப்படியாக நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ கோச்சார ரீதியாக இப்போ மீனராசியில் சனி இருக்கார், வக்ரம் அடைகிறார் அப்படின்னு சொல்லும்போது இந்த வக்ர கதி காலம் ஏறக்குறைய அடுத்த ஒரு 5 மாதங்களுக்கு இருக்கும். சூரியன் கடகத்திற்கு சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகத்திற்கு வரும்போது இந்த வக்ரமானது நிவர்த்தி ஆகும். ஒரு ஏறக்குறைய சரியான குறிப்பிட்ட நாள் நேரத்தில் நம்ம இது போல் தினப்பலன்களில் பார்ப்போம். அப்போ இந்த காலம் வரைக்கும் சனி சம்பந்தமாக நல்ல விஷயங்கள் நடக்கணும், கெடுபலன் குறையணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா தினந்தோறும் சூரிய வழிபாட்டை மேற்கொள்ளணும். தினந்தோறும் காலை நேரத்தில் சூரிய நமஸ்காரம் செய்யும்போது ஞாயிற்றுக்கிழமையில் விசேஷமாக சூரிய நமஸ்காரம், அந்த சூரிய நமஸ்கார ஆசனங்கள், ஆதித்ய ஹிருதய பாராயணம், ஆலயத்தில் சென்று சிவ வழிபாடு, பெருமாள் வழிபாடு, சூரியன் ஒளி விழக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது, ஞாயிற்றுக்கிழமை நாளில் காலை 6லிருந்து 7, இரவு 8லிருந்து 9 சூரிய ஹோரை காலங்களில் வழிபாடு செய்வது, சூரியனுடைய நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரங்களில் வழிபாடு செய்வது, சப்தமி திதி அன்றைக்கு வழிபடுவது, பானு சப்தமி, ரத சப்தமி, இப்படிப்பட்ட நாட்கள்லாம் வழிபாடு செய்வது, இதெல்லாம் இந்த சனி வக்கரகதி காலத்தில் நமக்கு கெடுபலன் குறைவாகவும் நற்பலன் ஏற்படுவதற்கும் உண்டான ஒரு பரிகாரமாக வழிபாடாக இருக்கும்.